யாரும் விட மாட்டாங்களே பாக்குறதுக்கு. எதுவுமே பார்க்கல. யாரும் விட மாட்டாங்க. கட்சிக்காரங்க உள்ள விட்டுருவாங்க வீடியோ எடுத்துட்டு. கூட வைக்கிறோம். அதை விட மாட்டாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதையும் கொடுக்குறாங்க. சொல்லவே மாட்டேங்கிறாங்க. காலையில் வெயிட் பண்ணுறாங்க. 10 பேர் மாநில வராங்க. உள்ள போறாங்க பாடி போகுது. கண்ணில் ஒரு பார்த்தோட வருவீங்களா முடிஞ்சு போச்சு போ. கோல் பண்ணுறது இல்லை. கண்ணில் பார்க்க முடியுமா அடுத்து ஒரு பார்க்க முடிஞ்சு விடுறாங்க. ட்ரோல் பண்ணல. எதுக்கு ட்ரோல் பண்ண விவசாயம் இல்லையா? போடா சவுண்ட் கூப்பிடுற போடா. அவ பிள்ளை மட்டும் உயிரா இருந்தா பின்ன என்ன பண்ண போறாளோ? புருஷன் இல்ல, அவங்களுக்கு அப்பனும் இல்ல, பையனும் போயிட்டான். பையனாக இருந்தா வாழ்ந்தா கையெல்லாம் என்ன பண்ண போறாலும் அதை பார்க்க விட்டாங்களா? நடந்த இந்த சோகமான நிகழ்வு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதை சாதாரணமாக கடந்து போகவே முடியாத அளவுக்கு ஒரு பேரிழப்பை, காலகாலத்துக்கும் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு காயத்தை, ஒரு வடுவை தமிழ் மண்ணில் உருவாக்கிவிட்டது. இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலங்களில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் கடுமையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்க வேண்டும். உடனடியாக இந்த சம்பவம் நடந்த உடனே அமைச்சர் பெருமக்களை அனுப்பியது மட்டுமில்லாமல் நேரடியாக முதலமைச்சரே நள்ளிரவில் வந்து இந்த நிவாரணப் பணிகள், இறந்தவர்களுக்கு ஆறுதல், அவர்களுக்கான இழப்பீடுகள், இதை விசாரணை செய்து இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காத அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷனையும் நியமித்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற மிகப்பெரிய கூட்டங்கள் கூடக்கூடிய நிலையில் காவல்துறை எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் இப்படி செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒரு அடிப்படை பணிகள், ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கூடும்போது அவர்களுக்கு அடிப்படை தேவைகளாக பல மணி நேரம் வெயிலிலே இருக்கும்போது அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவைகளும், அவர்களுக்கு இயற்கை உபாதைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான இடங்களுமாக அது அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாமல் நீண்ட நேரம் வெயிலிலே கிடந்து அந்த இடத்தில் கூட்ட நெரிச்சல் ஏற்படும் போது அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி ஒரு மோசமான நிலைகள் ஏற்படுகிறது. இது போன்ற நிலைகள் எதிர்காலத்தில் ஏற்படாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதற்கு பொறுப்பேற்கக்கூடிய வகையில் நாம் சட்டங்களை உருவாக்க வேண்டும். ഏറ്റവും പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും വിരൽ തുമ്പിലറിയാൻ സീ മലയാളം ന്യൂസ് എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ലഭ്യം.